சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாளாக எதுவுமே சரியில்லை. கொஞ்ச நாள் என்றால் அதற்கு முன்பு ஓரளவு இருந்தது. இப்பொழுது எல்லாம் ஓரளவு கூட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது உனக்கு. எப்பொழுதுமே நீ என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நல்லது நடக்க வேண்டும், யோகம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கும் வாழ்க்கையாவது தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு எனக்கு இருக்க வேண்டும். திடீரென்று ஒரு யோகம் வருதோ இல்லையோ, நான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருந்தாலே போதும், நான் ஜெயித்து விடுவேன் என்பாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் சோகங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாகவே எடுத்துவிட்டு உனக்கு எப்படி நிம்மதியை கொடுத்தால் உன்னுடைய வாழ்வில் நீ சீரும் சிறப்புமாக இருப்பாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சந்தோஷம் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன். எப்பொழுது கொடுப்பீர்கள், எந்த விஷயங்களில் எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று கேட்டால் கொடுப்பேன். நீயே நினைக்காத ஒரு நேரத்தில் திடீர் என்று நீ என்னிடம் என்ன கேட்கிறாய்? நான் வாழ வேண்டும் நிம்மதியாக. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு என்னுடைய குடும்பத்தோடு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். யார் யாரோ என்னென்னமோ எல்லாம் என்னுடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தை பற்றி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்றாய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ்வது உறுதி செய்யப்பட்டது. அது யாருக்காகவும் எப்பொழுதும் நீ இழக்க மாட்டாய். வெறுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் வெறுத்து ஒதுக்காமல் தெய்வம் செய்யும் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலேயும் மிகப்பெரிய ஒரு துணையாக நின்று எத்தனை பெயர் வந்தாலும் அவர்கள் அத்தனை நபர்களிடமும் இருந்து நம் தெய்வம் நம்மை காக்கும் என்று மட்டுமே நீ நம்பினால் போதும். உங்களை காப்பது, வழிநடத்துவது, உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அத்தனையிலேயும் சரி செய்வது எல்லாமும் எனக்கு தெரியும். கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சந்தோஷங்கள் என்றால் சாதாரணமானது அல்ல, மிக 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 அற்புதமானது, மிக மிக அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீ என்ன தேடுகிறாய் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்வில் என்ன நீ தேடுகிறாய் என்பது தெரியும். நீ தேடுவதற்கு சம்பந்தமான ஒவ்வொன்றும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நீ இப்படி கேட்கிறாயே, இதை தரலாமா, அப்படி கேட்கிறாயே, இதை தரலாமா என்று எதை பற்றியுமே சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கொடுப்பதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். புரிந்ததா என் தங்கமே? உன்னுடைய சோகங்களை மறந்து, உன்னுடைய வாழ்வில் கஷ்டங்களை மறந்து, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் திருப்தியாக கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அமோகங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரும். கஷ்டமாகத்தான் இருக்கும், நஷ்டமாகத்தான் இருக்கும் என்று நினைக்காதே. திடீரென்று ஒரு அதிசயம் வரும், திடீரென்று யோகம் வரும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு யோகமான விஷயங்கள் வரப்போகிறது. பல பேருடைய வாழ்க்கையில் தெய்வம் துணையே இருக்காது, ஆனால் அவர்கள் அனைவரும் வணங்கி கொண்டு தான் இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் நிறைந்து இருக்கிறது, அது உனக்கே தெரியும். நீ என்னிடம் கேட்பது எனக்கு ஒட்டுமொத்தமான நிம்மதியும் கிடைக்கும் தானே. என்னுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை விதமான சோகங்களும் மறைந்து நன்மை என்ற ஒன்று எனக்கு
வரும் தானே என்று கேட்கிறாய். அது எப்படி வராமல் போகும்? அதெல்லாம் நிச்சயமாகவே வரும். உன்னுடைய வாழ்வில் ஒட்டுமொத்தமான விஷயங்களும் உனக்கு அத்தனையும் மிக பிடித்த விஷயமாகவும், உன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றிலேயும் கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ விதமான தவறுகள் அத்தனையும் நடந்தது. அது அத்தனையும் மறந்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு யோகம் ஆன சந்தோஷம் அமையத்தான் போகிறது. யார் எது சொன்னாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையில் இது இப்படி நடக்கும், உன்னுடைய வாழ்வில் அது அப்படி நடக்கும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு எதிராக திருப்பினாலும் சரிதான். எதையும் நினைத்து வருந்தாதே. உன்னை இங்கு நிறைய பேர் கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யார் கஷ்டப்படுத்தினாலும் சரி, தெய்வம் நம்மளோடு இருக்கிறது. தெய்வம் நமக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வதற்கு இருக்கிறது. எல்லா நாளும் நமக்கு பிடித்த நாளாக நம் தெய்வம் நமக்கு அமைத்து கொடுக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்பி எடுக்கும் ஒவ்வொரு முடிவினாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் மென்மேலும் அழகாகி கொண்டேதான் இருக்கும். நீங்கள் தெய்வத்தை நம்பும் பொழுது ஏமாறுவது அல்ல, ஏமாறுவது போல தோன்றும். ஆனால் அது ஏமாற்றம் அல்ல. அது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம். கூடிய விரைவில் நலம், வளம், யோகம் என்ற ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள். எதையும் நினைத்து அஞ்சாமல், எதையும் நினைத்து வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்று எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல், தைரியமாக முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொண்டு வாருங்கள். உங்களை இந்த உலகத்தில் கஷ்டப்படுத்தியவனுக்கு மத்தியில் ஒரு நிம்மதியான, ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். நீ தேடுவது என்னென்ன என்பது எனக்கு தெரியும். அது எல்லாமும் கூடிய விரைவில் நலமாகவே நடக்கும் என்பதும் எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் விடவே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கும். அதை கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மிக கஷ்டமாக இருக்கிறது என்பது விட்டுவிட்டு அத்தனையும் மாற்ற தெய்வம் ஒன்று எனக்கு துணையாக இருக்கிறது, அது போதும் என்று மட்டும் நினைத்துக்கொள். கூடிய சீக்கிரத்தில் நல்லதையே நீ பார்ப்பாய். எப்பொழுதும் இந்த சாய் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு உழைத்து நல்லதையே உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக காட்டுவேன். தேடுவது என்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் அமைத்து கொடுக்க இருக்கிறேன். நீ தேடுவதையும் உன் வாழ்க்கையில் நான் இனி ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் பிறக்கும். அந்த எதிர்காலத்திற்காக காத்திரு. சீக்கிரத்தில் நல்லதே நடத்தி கொடுக்கிறேன். எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். ஓம் சாய்ராம்.